கிச்சனை பார்த்த உடனே ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுச்சு. அது என்னன்னு கேளுங்க. எங்கே விடுறது, நம்ம தான் விளக்கி ஆகணும். மழை காலத்துக்கு முன்னாடிலாம் என்ன செய்வேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒரு 5 o'clock விளக்கிடலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனாலுமே குளிர் வந்து நம்மளுக்கு தண்ணியில் வந்து கை வைக்க முடியல, அந்த அளவுக்கு கூலிங்காக இருந்துச்சு. ஆனால் டிஷ்வாஷரோட யூசேஜ் வந்து இப்போ தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மழை காலங்களில். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் வந்து நின்னோம் அப்படின்னா நம்மளுக்குமே உடம்பு முடியாமல் போகும். இது வந்து கொஞ்சம் பாதி பாத்திரத்தை வந்து நான் டிஷ்வாஷரில் அடிக்கிடுவேன், பாதி வந்து கைட்டு விளக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்க வேண்டாம்ல, அப்படி நினச்சிட்டு தான் வேலையை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பாத்திரமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பசங்க தண்ணி குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்த்து பார்த்து எடுத்து விளக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே, எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன். பார்த்தா உப்பு ஜாடியில் உப்பு இல்லை. இதுமா வந்து ஜாடியை விளக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு வச்சா அந்த ஜாடி வைக்கிற ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்டு இதுவாக இருந்துச்சு. சரி அதை தொடச்சி எடுத்துரும் அப்படின்ட்டு இப்படி கிச்சன்லேயே வேலை கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. அது என்னமோ கிச்சனுக்கும் லேடிஸ்க்கும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. உள்ளே போனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வரவே முடியாது. என்னையே மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது கிச்சனுக்குள்ளே போனால் ஒரு வேலைன்னு நினச்சி போவோம், ஆனால் அடுத்தடுத்த வேலை பார்த்துட்டு தான் வருவோம் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஹாய் சொல்ல சொன்ன சிஸ்டர்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லிடலாம். அனிதா சிஸ்டர் ஹாய், திருவண்ணாமலையில் இருக்க லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய். இந்த கிச்சன் ஸ்டாண்ட் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து நிறைய இடத்த வந்து சேவ் பண்ணும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற உப்பு டப்பா, ஜீனி டப்பா, தூள் எல்லாமே நம்ம கைக்கு எட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இடமுமே நிறைய அடைக்காது. இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், அதை டச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.